அளவுக்கு அல்லாஹ் கருணையாளன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஒரு மனிதர் கல்யாணம் பண்றான், மனைவியோட சந்தோஷமா இருக்கிறான், தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க. இதுல அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமில்ல. நீ சந்தோஷமா இருந்தா உனக்கு உன் மனைவிக்கு சந்தோஷமே தவிர இதுல அல்லாஹ்வுக்கு என்ன, மார்க்கத்துக்கு என்ன? ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன் மனைவியோடு தாம்பத்திய சுகம் அனுபவிக்கிறானே அதுக்கு அல்லாஹ் கூலி தருகிறான். அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றானா? அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்கே கூலி தரல, அவன் தேவைக்கு அவன் போறான், இதுக்கு வந்து அல்லாஹ் பரிசு கொடுக்கணுமா? என்ன தொழுவா செஞ்சுட்டா, நோப வச்சிருக்கிறான், என்ன அடுத்தாள் வாரிய வழங்கிவிட்டா, அவன் தேவைக்கு அவன் போய் இருக்கிறான், அதுக்கு வேற கூலி கொடுக்கணுமா என்று நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் இதே தேவையை ஒரு தப்பான வழியில அடைந்தால் தண்டிக்கப்படுவானா இல்லையா? மனைவிட்ட போறதுக்கு பதிலா வேற இடத்துக்கு போனான்னு வைங்க, அப்ப அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அல்லாஹ் அனுமதித்த வழியில் தான் நான் அடைவேன் நினைக்கிறானே அதுக்கு தான் பெருசு. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி கூலி தரக்கூடிய ரப்பு அவன். எவ்வளவு பெரிய அருள் பாத்தீங்களா? இவ்வளவு வாரி இவ்வளவு கருணை உள்ள அல்லாஹ் இருக்கும் பொழுது என்னத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போறீங்க? எதுக்கு விளையாட்டு கேக்குறீங்க? நீங்க சோறு தண்டனுக்கு கூலி தர்றாங்களாம். எந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகிற ஒரு கவலை உணவு இருக்கிறது அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றான். எதுக்கு? மனைவியை சந்தோஷமா வைக்கிறான். எதுக்கு வைக்கிறான்? எனக்கு பயந்து கொண்டு நான் கட்டளையிட்டதற்காக வேண்டி, அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துன்னு சொன்னதுக்காக வேண்டி மனைவியை சந்தோஷமா வைக்கிறான் பாரு, அதுக்காக வேண்டி நான் கூலி தருகிறேன் என்று இறைவன் சொல்றான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, நீங்க அல்லாஹ் என்ற ஒரு கடவுள் இருக்கும் பொழுது வேற வேற போக்கர்களை இடைத்தரகர்களை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள். இறந்து போனவர்களை, உயிரோடு உள்ளவர்களை, கற்களை, கொடிமரத்தை, இன்ன சூரியனை, சந்திரனை, கடலை, காற்றை இதெல்லாம் இடைத்தரகர்களாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதுக்குதான் நியாயம் இருக்குதா? நீங்கள் எந்த சூரியனை கும்பிடுகிறீர்களோ அதை விட அல்லாஹ் கிட்ட இருக்கிறான். நீங்கள் எந்த மகானை போய் விரட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதை விட அல்லாஹ் கிட்டத்தில் இருக்கிறான். அப்ப யாரை வந்து உங்க மீது ரொம்ப அன்பு செலுத்துவார் நினைக்கிறீங்களோ அதை விட அவன் அதிகமாக அன்பு செலுத்துகிறான். அப்படியே யார்கிட்ட போறீங்க? என்ன நியாயத்தோடு நீங்க போறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஏகத்துவ கொள்கை என்று சொன்னால் எந்த கட்டத்திலையும் கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் இருக்கு நினைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு மத்தியில இடைத்தரகர் இருக்கிறார் நினைச்சீங்கன்னு வைங்க, அங்கதான் இடையூறாயிரும்.